வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் ரெட் வெல்வெட் கேக் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துருக்குறேங்க. இது வந்து 250 ml கப்பில் 1 கப் எடுத்துருக்குறேன். அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கிறேங்க. நம்ம கேக் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து மெஷர்மெண்ட் கப்ஸ் வாங்கி வச்சுக்கணுங்க. பிளாஸ்டிக் கடைகள்லாம் உங்களுக்கு ஒரு வெறும் 70 ரூபாய்க்கே இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க டீ கப்பில் மெஷர்மெண்ட் சொல்லி. ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராதுங்க. கேக் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ், அதனால் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. அதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுலில் 1 கப் மைதா எடுத்தேங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 3 எக் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் ரெட் ஃபுட் கலர் இதுவும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்கை பீட் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்திருக்கணுங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கிறேங்க. இதுவும் வந்து 250 ml கப்பு தான். நான் மைதா எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரையும் எடுத்து நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். கப்பில் மெஷர் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அளவு வருங்க. அதனால தான் நான் ml கப்பை உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 30 ml சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா மெல்டட் பட்டர், ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க அதையும். அதுக்கப்புறமா நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் மிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 ml பால் இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ரெண்டையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்டலாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க. நிறைய பேர் கேக் மேக்கிங்க்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நேரமோ இடமோ கிடையாதுங்க. அதனால தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எல்லா கேக்கான பர்ஃபெக்ட் ரெசிபி கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே போதுங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கேக்ஸ் நல்லா வரும். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குதுங்க. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேங்க நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்கிறதுக்கு. எனக்கு எவ்வளோ வேலைப்பளுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும்னு நான் நம்புகிறேங்க. உங்களோட கேள்விகளை அலட்சியப்படுத்தணும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லைங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ரெட் வெல்வெட் கேக்கான பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் க்ரீஸ் பண்ண டின்னில் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. 3/4 பாகம் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 6 இன்ச் டின்னுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேட்டரை அதே மாதிரி 6 இன்ச் டின்னில் ஒன்றும் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிறேங்க. ஏன்னா இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ அதே 180 டிகிரியில் 45 நிமிஷத்துக்கு இதை நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெட் வெல்வெட் கேக் ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை இப்போ நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இந்த கேக்கை நான் 3 லேயராக கட் பண்ணியாச்சுங்க. ஒரு கேக் போர்டில் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டேங்க. இந்த கேக்கை வந்து நான் சுகர் சிரப் வச்சு நனைக்க போகிறது இல்லைங்க, பால் வச்சு தான் நனைக்க போகிறேன். பொதுவாகவே ரெட் வெல்வெட் கேக்கை நான் இப்படி தான் வந்து கொடுக்குறேன். ரெட் வெல்வெட் கேக்கு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணுவாங்களுங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து வெறும் விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ணுறேன். க்ரீமை நல்லா ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் பொடியாக வந்து துருவி வச்ச ஒயிட் சாக்லேட்டையும் மேலே தூவி விட்டுக்கிறேங்க. இப்போ இதே மாதிரி தாங்க நான் 3 லேயரும் பண்ண போகிறேன். இந்த பால் விட்டு நனைக்கிறதுனாலையும் இந்த ஒயிட் சாக்லேட்ஸ் போடுறதுனாலையும் இந்த கேக்கோட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதே சேம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் கேக் உங்களாலையும் செய்ய முடியுங்க. ரொம்ப ஒர்க் இருந்ததுனால வாய்ஸ் வந்து ரொம்ப டயர்டான மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா 3 hours கூட ஒரு நாளைக்கு தூங்க கிடைக்கிறதில்ல, அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது. நான் அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி 2 நாளாக வந்து சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். ஆனால் ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிபி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தாங்க இன்றைக்கி நான் இதை அப்லோட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கேக்கான ஃபைனல் ஃப்ராஸ்டிங் முடிச்சிடலாங்க. இப்போது கேக்கை க்ரீமில் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க. இப்போ இதுக்கான டெக்கரேஷனுக்கான வேலைகளெல்லாம் நம்ம செய்யலாம். நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் ஒன்று பண்ணி வச்சோம்லங்க, அந்த ஸ்பாஞ்சு தான் இது. இதில் வந்து நான் ஒரு பிஸ்கட் கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன்.
ஹார்ட் இன் ஷேப் பிஸ்கட் கட்டரில் கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா ரெட் வெல்வெட் கேக்னாலே வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே, வெட்டிங் டே இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்பெஷலு. அதனால தான் நான் வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பாஞ்சை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோங்க. இதை வச்சு நம்ம கேக்கை கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்சியில் வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு கேக் வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிருக்குது. இதில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச ரெட் வெல்வெட் கேக்கோட பொடியை வந்து இந்த கேக்லலாம் நான் நல்லா ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மேலேயும் டெக்கரேட் பண்ணலாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச ஸ்பாஞ்சையும் மேலே வச்சுக்கலாம். இது மாதிரியான கேக் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்புறம் ஆல்ரவுண்டர் சூர்யா தங்கராஜ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெட் வெல்வெட் கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.